ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பல்லி, கரப்பாம்பூச்சி, அப்புறம் இன்னும் பல பூச்சிகள்லாம் இருக்கும். அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே விரட்டலாம் சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூச்சி இருந்தாலே பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்றதுக்காகவே பல்லி வருங்க. இந்த ஒரு டிப்ஸு போதுங்க, அதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கமே வர விடாமல் விரட்டி அடிக்கிறதுக்கு. ரொம்பவே சிம்பிளான டிப்ஸுங்க. ஆனால் ரொம்பவே எஃபெக்டானதுன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தாங்க. ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்புவோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி பல்லிகளுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அந்தளவு இதோட ஸ்மெல்லு அதுகளுக்கு ஆகவே ஆகாதுங்க. 5 கிராம்பு எடுத்துக்கலாம். இப்போது இடிக்கல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லைன்னா ஒரு சின்ன மிக்சி சார் எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்து வச்ச கிராம்பு இதில் அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்துக்கிற போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தாங்க. இந்த பச்சை மிளகாய்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர் அதிகம் தாங்க. இது இந்த பல்லி கரப்பாம்பு பூச்சிக்கு பார்த்திங்கன்னா இதுவும் சுத்தமாக ஆகாது. இது அந்தளவு காட்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அது வரவே வராதுங்க. இதை இப்போ கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வெள்ளைப்பூடி எடுத்துக்கோங்க. தோல் உரிக்காமையே இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் நைஸாலாம் வேணாம், இந்த மாதிரி கொரகொரப்பாகவே தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம தட்டி வச்சதை இதோட சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியோட. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour அப்படியே வச்சுக்கலாங்க. ஏன்னா இதோட அந்த காட்டம் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா இறங்கணுங்க. கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஊறட்டும், அந்த சத்து எல்லாம் பார்த்திங்கன்னா இறங்கி வரட்டும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/2 hour கழித்து நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா சாறை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இது உள்ள தண்ணியெலாம் நல்லா எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த ஒரு வாட்டர் போதுங்க. உங்கள் வீட்டில் உள்ள பல்லி கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். இப்போ இந்த தண்ணியை எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் பல்லி பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே தொளிச்சு விடுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சிங்கில் அதிகமாக இருக்குங்க. அந்த சிங்க்கு ஓட்டையில் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி இருக்கும். அப்புறம் பாத்ரூம்லேயே அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தொல்லை கரப்பாம்பூச்சி எல்லாமே இருக்குங்க. எந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இதை பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கிச்சனில் தாங்க அதிகமாக இந்த பூச்சி தொல்லைங்க அதிகமாக இருக்கும். மெயினாக அங்கே தான் நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணணும். கிச்சனில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த அடுப்படியில்
இதை ஃபுல்லாக அந்த அடுப்பு பக்கம் எல்லா பக்கமும் நல்லா தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு துணியை விட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்க போய்க்கலாம். நீங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கரப்பான்பூச்சி பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரவே வராதுங்க. உங்களாலவே வந்து பார்க்கவே முடியாது, அது எஸ்கேப் ஆகிடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது ரொம்பவே காட்டமாக இருக்கும். இப்போ நான் பக்கத்தில் இருக்கும்போது என்னாலேயே சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி ரொம்பவே காரத்தன்மையாக தான் இருக்குது. ஒரு மாதிரி மூஞ்சில் அப்படி அடிக்குது காட்டும். அதனால் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே நெருங்க முடியாது. இந்த ஸ்மெல்லு வந்து அதுக்கு உங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்து என்ட்ரி ஆகும்போதே அதுக்கு இந்த ஸ்மெல்லு வந்து சுத்தமாக பிடிக்காமல் ஓடி போயிடுங்க. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.